கேரளாவில் இருக்கிற அந்த மக்கள்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா, நம்ம தான் ஒரு 10, 12 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க மகர ஜோதி எரிஞ்சுகிட்டு இருக்குதுன்னு தான் தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போதெல்லாம் 48 நாட்கள் விரதம் இருந்து தான் மேல போவாங்க. அப்ப 48 நாட்கள் விரதம் இருந்து மேல போறவங்க மட்டும் தான் அந்த 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 18 படி வழியோடு ஏறி போவாங்க. மத்தவங்கலாம் யானை பாதை வழியா தான் போறாங்க. இப்ப வந்து எல்லாரும் கீழ போய் பம்பை நதியில போய் மாலைய போட்டுக்கிட்டு மேல அதே 18ஆம் படி வழியோடு ஏறி போயிடுறாங்க. இதெல்லாம் காலத்தின் கோலம் வச்சுக்கிடுங்க. அப்ப அவர்கள் எல்லாம் அப்படி இருக்கும்போது, அவர்கள் உண்மையிலே மகர ஜோதி தெரியுதுன்னு தான் நம்புவாங்க. ஆனா கேரளால இருக்கிற எல்லாருக்கும், குறிப்பா அந்த இருக்கிற காட்டுவாசிகளுக்கு தெரியும். டன்னா கற்பூரத்தை கொண்டு எரிக்கிறார்கள்ன்ட்டு. ஏன்னா, அந்த காலத்துல காட்டுல லாரி லாரியா கற்பூரம் கொண்டு போனா தான் அவ்வளவு எரிய வைக்க முடியும். அப்ப அந்த வட்டாரத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது சோ கற்பூர ஜோதி தானே தவிர, இறையாற்றலால் தோன்றின ஜோதி இல்லங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும். அந்த வரலாற்றின் அடிப்படையில நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் இது புரியும். இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அதே மாதிரி தான் இந்த கோரக்கர் சித்தரும் அந்த அந்த நதி எந்த நதி? அதனால தான் நதி எந்த நதிங்கிறது என்னால முடிவு பண்ண முடியல. அது ஆராய்ச்சிக்குரியது. அதுக்குன்னு சில ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. அது அந்த நதிக்குரிய கடவுளும், வேற யாரோ அந்த அந்த காட்டுல அந்த 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 நதிக்கரையில வசித்த கோயில் பூசாரியாக இருக்கலாம். இல்ல யாரோ ஒரு ஆணுக்கும் பிறந்த குழந்தை தான் அந்த நதி கடவுளின் அருளோடு தான் வளர்க்கப்படுகிறது. கலைகள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறார்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.